months before the Tamil Nadu elections, the state is witnessing a new superstar war. Superstar Rajinikanth has now openly backed DMK chief and Chief Minister M.K. Stalin, who's facing an all-out attack from TVK chief Vijay. At an event celebrating Maestro Ilaiyaraja's 50 years in music, Rajinikanth heaped praise on Stalin's leadership. இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்க்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு But the opposition isn't buying it. AIDMK is alleging that film stars are being pressured into making political statements. It's clear and evident actor Rajinikanth has succumbed to the pressure of M.K. Stalin's family, who dominates the movie world. Production, distribution, release, it's all controlled and dominated by M.K. Stalin's family. This comes just hours after Thalapathy Vijay took a direct shot at the ruling DMK. Vijay accused the government of betraying the public and not delivering on 500 plus poll promises. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர். The DMK didn't hold back either. It called Vijay's comments narrow-minded. பிரச்சாரம் அப்படிங்கும்போது இவ்வளோ பேர் இளைஞர்கள் வந்தாங்களா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். வெரி ஃபஸ்ட் டைம் எல்லா தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வண்டி வந்திருக்கு, கேரளாலேருந்து வண்டி வந்திருக்கு, எல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கூட அவர் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நான் கேதர் பண்ணிட்டேன். அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நாட்டு நடப்பு, நீங்கள் வந்து அரசியல் எதிரிகளை பற்றி பேசுங்க, அதே நேரத்தில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கொள்கை எதிரிகள் பார்த்து நீங்கள் பேசும்போது அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எல்லா குழந்தைங்க பிள்ளைங்க மனசுலாம் இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான பணத்தை அவங்க விடுவிக்காமல் இருக்கிறாங்களா? Rajinikanth may have shelved his own political ambitions, but his influence remains strong. Vijay, on the other hand, is being seen as a rising political challenger. Will Rajini's endorsement sway voters? Or will Vijay's massive fan base write a new political script? Tamil Nadu is poised for an epic fight, powered by star power. If you like the video, do like, comment, share and subscribe.